வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க ரெட் பெட்டிஷன் எம்டி 35,806/2025 இந்த கேஸ் வந்து இந்த ஒரு கேஸ் தான் வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்து இன்னுமே நிலுவையில் போயிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ அதில் சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கேஸை வந்து தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே என்ன பார்த்துட்ருக்கோம். எனக்கு ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம நிறைய யூடியூப் சேனலே இதை பற்றி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலாளர் வேலை அறிவிப்பு கொடுத்ததுலேருந்து இன்டர்வியூ அறிவித்ததுலேருந்து ஏகப்பட்ட கேசஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எல்லாமே உடனே வந்து அதிகபட்சம் ஒரு 20 நாள், ஒரு 15 நாள், மிஞ்சி போனால் ஒரு மாதம் இந்த மாதிரி தள்ளுபடி ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். இது வந்து 2006 ஜிஓ பேஸ் பண்ணி நடத்தணும்னு சொல்லி போறப்பட்ட கேஸு. இந்த கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் வந்து டைம் கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உடனே ஜட்ஜு வந்து அதுக்கு டைம் கொடுத்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஹியரிங் வருது. ஹியரிங் வர டேட்டில் வந்து அந்த கேஸை எடுக்க மாட்டுறாங்க, இல்லைனா அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. அப்படியே இப்போ கடைசியாக வந்து 17ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு, நேற்று நடக்கிறதா இருந்துச்சு, அப்புறம் வந்து இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு 18ஆம் தேதி. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 4ஆம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இது 2 நீதிபதிகள் சம்மந்தப்பட்ட 2 நீதிபதிகள் அமர்வும் கூட. இது எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் வந்து ரெஸ்பாண்டன்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்கல்ல, அரசு வழக்கறிஞர், அவங்க சைடில் இருந்து ஆஜராகாமல் போகிறதுனால தான் இது வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ நேற்று முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் 17/2/2026. அதுபோக நேற்று டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து முழுமையாக வெளியிடுறதாகவும் இருந்துச்சு. அதையும் வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இதையும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற வந்து ஏகப்பட்ட குழப்பத்தில் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹோப் வந்து அந்த ஆர்டர் மட்டும்தான், அந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ எலெக்ஷன் அறிவிப்பு வந்தாலும் நடத்துன்னு சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குது. இந்த கேஸ் வந்து வந்தாலுமே, ஹியரிங் நடந்தாலுமே, வாய்தா நடந்தாலுமே, நம்ம 2025 போட்ட ஜிஓவுக்கு இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுக்கு எந்த இடையூறும் கண்டிப்பாக வராது. ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ பட் ஆனால் மற்ற யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் அதை பற்றி நான் சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னொன்று, இது மார்ச் 4, 2026 தான் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கிடையே இன்னும் 10 நாள் இருக்குது. இவங்க இன்டர்வியூ நடத்தி அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துடலாம். இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் எஸ்ஐஆர் பண்ணி ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறை, அடுத்து எலெக்ஷன் டியூட்டி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க காரணம் காட்டி தள்ளி வைக்க பார்த்தாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. பட் ஆனால் 20க்கு அப்புறம் நடத்துகிறாங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தரப்புல இருந்தும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இப்போ பொலிட்டீஷியன் சைட்லேருந்து சில பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, இந்த ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வரல அப்படின்னா, நேர்காணல் நடத்த சொல்லி கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வரல அப்படின்னா, இந்த வேலை வந்து 100க்கு 1000% நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ அது ஒன்று தான் சின்ன ஹோப்பு. ஒருவேளை அந்த டேட்டில் நடத்தாமல் இழுத்துட்டு போனாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு அந்த கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணவங்க திருப்பி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ எப்படியும் நடக்க தான் போகுது, அது மட்டும் உறுதியாக தெரியுது. அப்புறம் இந்த வீடியோ வந்து விஓ அசிஸ்டண்ட்டுக்கானது கிடையாது. வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு விஓ அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு யாரும் கேட்காதீங்க. போன வீடியோவில் வந்து அதுக்கான எனக்கு கூட தனிப்பட்ட கருத்துன்னு சில அட்வைஸ் கொடுத்துருந்தேன். அதை கேட்டுட்டு சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் கோபத்துக்கு நான் ஆள் கிடையாது. வீடியோ போடுறது வந்து என்னோட தனிப்பட்ட உரிமை, பார்க்குறது உங்களோட உரிமை. பார்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு கமெண்டில் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் கமெண்ட் போடுறதா போடக்கூடாதுங்கிறதே நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ நாகரிகமாக பேசுகிறது கற்றுக்குங்க. பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக இல்லை அட்வைஸ் சம்மந்தமாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ விஓ அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு மறுபடியும் கேட்காதீங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பல. எனக்கு இந்த வேலையை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்.